புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக புகையிலை விழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி டிராகன் தேக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி 1 மாத காலம் சிறப்பாக நடைபெற்றது. முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Workal in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வுக்கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தமிழகம் உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று அதன் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று 8 மணிக்கு துவங்கியது. இந்நிலையில் வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி 40க்கு 40 என அனைத்து தொகுதிகளையும் வென்று சரித்திர சாதனை படைத்தது. தமிழகம், புதுச்சேரி இந்தியா கூட்டணிக்கு தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான MK ஸ்டாலின் தலைமை வகித்தார். அவரது தலைமையில் 40 பாராளுமன்ற தொகுதியையும் வென்றதை அடுத்து புதுச்சேரி மாநில திமுக சார்பில் மாநிலம் முழுவதும் கட்சியினர் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். அதன்படி திமுக மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா எம்எல்ஏ தலைமையில் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, வழக்கறிஞர் சம்பத், செந்தில்குமார் உட்பட திமுக மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் திரளாக கலந்து கொண்டு மாநில அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவிற்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தமிழகம் உட்பட 40 பாராளுமன்ற தொகுதிகளுக்கு ஏப்ரல் 19ஆம் தேதி முதல் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்நிலையில் வாக்கு எண்ணிக்கையானது நேற்று காலை 8 மணிக்கு துவங்கியது. வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் தொடர்ந்து தமிழகம், புதுச்சேரி ஆகிய 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி தொடர்ந்து முன்னிலை வகித்ததோடு 40க்கு 40 என முழுவதுமாக வெற்றி பெற்று சாதனை படைத்தனர். இதனை மாநிலம் முழுவதும் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன்படி மாநில அமைப்பாளர் எதிர்க்கட்சி தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தலைமையில் நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை அருகே திமுக நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பட்டாசுகள் வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார்கள். இதில் மாநிலம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர்.
நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ மற்றும் புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் ஆகியோர் வெற்றி பெற்றதை புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கேப்ரியல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ வெற்றி பெற்றதையும் புதுச்சேரியில் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் புதுச்சேரி மதிமுகவினர் மாநில பொறுப்பாளர் கேப்ரியல் தலைமையில் அண்ணா சிலை அருகே பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். உடன் நிர்வாகிகள் செல்வராசு, இளங்கோ, விஜய், செந்தில்குமார், செல்லதுரை, ராமசேகர், பிரபாகரன், கௌரி கருணாகரன், சாந்தி, பிரவீன், கிறிஸ்டியான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாநில பொறுப்பாளர் கேப்ரியல் தலைமையில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் எம்பியை அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கம் வெற்றி பெற்றார். அவரை வாழ்த்தும் விதமாக இன்று காங்கிரஸ் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் பலர் சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் ஏராளமான காங்கிரஸ் பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறையின் ஒரு பகுதி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது. இதில் சங்கத்தில் அங்கீகாரம் பெற்ற கிளைகளை சேர்ந்த நடுவர்கள் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சங்கத்தின் தொழில்நுட்ப குழு சார்பில் தேக்வாண்டோ விதிமுறைகள் பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி பெற்ற நடுவர்களுக்கு செய்முறை விளக்கம் மற்றும் எழுத்து தேர்வு நடத்தப்பட்டது. இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரெடிட் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சங்க தொழில்நுட்ப குழு தலைவரும் நிறுவன செயலாளருமான மாஸ்டர் சிட்டிபாபு கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற நடுவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கிரேடு வழங்கி வாழ்த்தினார். உடன் சங்க பொருளாளர் ஆனந்த், ஸ்டாப்பின் டேக்வாண்டோ மார்ஷியல் ஆர்ட் அகாடமி செயலாளர் சதீஷ்குமார் உடனிருந்தார். இத்தேர்வில் தேர்ச்சி பெற்ற நடுவர்கள் வருகின்ற தேசிய அளவிலான தேக்வாண்டோ போட்டியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பை பெறுகிறார்கள். இப்பயிற்சி பட்டறையில் நூற்றுக்கணக்கான நடுவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக புகையிலை விழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை, தேசிய புகையிலை கட்டுப்பாட்டு திட்டம், அரசு மார்பு நோய் நிலையம் மற்றும் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் உலக புகையிலை ஒழிப்பு தினம் கடைபிடிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி அனைவரையும் வரவேற்றார். செவிலிய அதிகாரிகள் வேல்விழி, பானுமதி மற்றும் லேப் டெக்னீஷியன் அகல்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா அவர்கள் தலைமை தாங்கி புகையில் அடங்கியுள்ள நச்சு பொருட்கள் குறித்தும் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பேசினார். பெண் சுகாதார மேற்பார்வையாளர் வாசுகி அவர்கள் குழந்தைகளை புகையிலை நிறுவனங்கள் பக்கத்திலிருந்து காப்பாற்றுவோம், நமது குழந்தைகளின் நலனுக்காக ஒவ்வொரு நாளையும் உலக புகையிலை ஒழிப்பு தினமாக ஆக்குவோம் என்ற தலைப்பில் பேசினார். சுகாதார உதவி ஆய்வாளர் சிவகுமார் நன்றி கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவி ஆய்வாளர் ஜெகநாதன் செய்திருந்தார். ஆஷா ஊழியர்கள் ரேணுகா, விருதாம்பாள் ஆகியோர் புகையிலை விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கினர்.
புதுச்சேரி டிராகன் தாக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி 1 மாத காலம் சிறப்பாக நடைபெற்றது. இதன் நிறைவு மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் மாஸ்டர் வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் திரு சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு வீரர் வீராங்கனைகளை சான்றிதழ் வழங்கி வாழ்த்தினார். இதில் 400க்கும் மேற்பட்ட வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பயிற்சியாளர்கள் ஜெகன், செல்வம், சோமசுந்தரம், ஜான், ஷாலினி, தங்க பாண்டியன் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்தனர். புதுச்சேரியில் எதிர்க்கட்சி தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் திமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம், புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதால் நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் பொதுக்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் என்கின்ற சரவணன் தலைமையில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி நிர்வாகிகள் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக மாநில அளவிலான நடுவர்கள் பயிற்சி பட்டறை உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. கோரிமேடு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உலக புகையிலை விழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி டிராகன் தாக்வாண்டோ மார்ஷல் ஆர்ட் குழுமம் சார்பில் மாநில அளவிலான கோடைக்கால இலவச சிறப்பு பயிற்சி 1 மாத காலம் சிறப்பாக நடைபெற்றது.